ஓம் சிவாய நமக. நம சிவாய சிவாய நமக. சிவே சிவே சிவ சிவ. ஓம் நமோ நாரதநாராய நாய நமக. நாளை மார்ச் மாதம் 1 தேதி மாதப்பிறப்பு 2025 சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்துடன் சேர்ந்து வருவது மிக மிக அற்புதமான நல் பலன்களை தரும். அதாவது குரு கிரகத்திற்கே உரித்தான பூரட்டாதி நட்சத்திரத்தில் அன்று நீங்கள் ஆலயங்களுக்கு, கோயில்களுக்கு, குரு பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் தக்க அபிஷேக ஆராதனைகள் செய்தும், முடிந்தால் கேசரி காப்பு, நவதானிய உணவு காப்பு, இப்படி நல்ல காப்புக்களை முன் அனுமதி பெற்று செய்வதும், மேலும் கலசங்களை வைத்து பூஜை செய்து அதனால் அபிஷேகங்கள் செய்வதும் அளவற்ற நல்ல பலன்களையே தரும். இப்படி கேசரி காப்பு போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் வெள்ளி கவசம், தங்க கவசம், பித்தளை கவசம் சாட்டி அலங்காரம் செய்து நீலாஞ்சன புஷ்பத்தை வைத்து கொடுத்து மாலையாக சாற்றி குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம், மஞ்சள் நிற பூக்களால் அதுபோல அலங்காரம் செய்து கிரீடங்களை வைத்து வழிபடுவதும், எலுமிச்சை குறைந்தது எலுமிச்சம்பழ சாதம், எலுமிச்சை சாதம், கொண்டக்கடலை, சுண்டக்கடலை, சிகப்பு கொண்டக்கடலை படைத்து குரு பகவானுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேத்தியம் வைத்து தானம் கொடுப்பதும் அளவற்ற செல்வ கடாட்சத்தை கொடுக்கும். வேலை நிரந்தரம் இல்லையே, நாளைக்கு வேலை என்ன நிலை ஆகுமோ, நாளைக்கு உத்தியோகம் கிடைக்குமோ, கூலி தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, உயர்ந்த கம்பெனியில் வேலையில் இருப்பவர்களுக்கு சரி, ஒரு பயமும் நடுக்கமும் இருந்திருந்தால் அவை ஓடி சென்று மறைந்துவிடும் நல்ல நாள். இப்படி புரட்டாதி நட்சத்திரமானது கீழ்நோக்கு நாளாக இருப்பதனால் அங்கங்கே ஒவ்வொரு இடங்களிலும் தேவையான நிலைக்கு தகுந்தது மாதிரி நல்ல மழை பொழிவு ஏற்பட்டு பூமி குளிர்ச்சி அடைந்து வெப்பம் தணியும் நல்ல நாள். எந்த காரியத்திலும் வெற்றி முயற்சி எடுப்பதற்கு நாளைக்கு குரு கிரகம், குருவினுடைய வழிபாடும், குருவினுடைய ஸ்லோகங்கள், குரு சுதிகளை போற்றுவதும், ஸ்ரீ சனீஸ்வர காயத்ரி மந்திரத்தை ஓதுவதும், அண்டங்காக்கைகளுக்கு நிறைய உணவிடுவதும், நல்ல கருப்பு நீல வஸ்திரங்களை, ஆடைகளை அணிந்து செல்வதும் மற்றும் 8, 17, 26 தேதியில் பிறந்தவர்களுக்கும், சனி மகா திசை நடப்பவருக்கும், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கெல்லாம் நாளைக்கு பெரிய அற்புதமான மாற்றங்கள் நடைபெறும். குறிப்பாக நீதித்துறையில் ஒரு கௌரவமான நிலை ஏற்பட்டுவிடும். நீதிபதிகள் சந்தோஷமடைகின்ற, வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வழக்குகளே நியாயமான தீர்ப்பு கொடுக்கின்ற அளவுக்கு நீதிபதிகள் மிக அற்புதமான பெரும் மாற்றத்தை கொண்டு வந்து நீதியை நிலைநாட்டும் நல்ல நாளாக நாளைக்கு இருக்கின்றது. இப்படி சனீஸ்வர பகவானை வேண்டி எங்கெங்கெல்லாம் சுயம்பு மூர்த்தியாக இருக்கின்றது சனீஸ்வர பகவானுக்கும் உதாரணமாக மகாராஷ்டிர மாநிலத்திலே சனி சிங்னாப்பூரிலே வழிபடுவதும், அபிஷேகம் செய்து அந்த நல்லெண்ணெயினால் அபிஷேகம் செய்வார்கள். அந்த நல்லெண்ணெயானது திருமேனியில் பட்டு வரும்போது நீல நிறமாக இன்றும் காட்சி கொடுக்கும். ஆகையினால் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு சாதம், கருவேப்பிலை பொடி சாதம் இவைகளை படைத்து தனி சன்னதியாக உள்ள சனீஸ்வர பகவானை வலம் வந்து வணங்குவதும், கிழக்கு நோக்கி உள்ள சனீஸ்வர பகவானுக்கு முன்பு கூறியபடி அபிஷேக ஆராதனை செய்து கேசரி காப்பு இட்டு வழிபடுவதும், இதை பலருக்கும் தெரிவிப்பதும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான். ஏனென்றால் ஏன் இதை பலருக்கும் தெரிவிக்க வேண்டும்? எப்படியோ ஒரு காலம், எப்படியோ ஒரு நல்ல செய்தி யாரிடமோ இருந்து நமக்கு வர வேண்டும். அது முன்பின் தெரியாதவர்கள் மூலமாகத்தான் வருகின்றது. ஆகினால நீங்கள் முன்பின் தெரியாதவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தால், இதை பகிரும் பொழுது அப்படி தெய்வமானது 1க்கு 10ஆக 100ஆக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். கரு நாவல் பழம், மங்குஸ்தான் பழம், கருப்பு திராட்சை பழங்களையும் படைத்து எளியவர்களுக்கு நிறைய வாரி வழங்குவதனால் கிடைக்கும் பலனோ சொல்லி மாளாதது. குடும்பத்தில் ஒற்றுமை ஒன்று, பிரிந்த குடும்பங்கள் மனஸ்தாபங்களால் ஏற்பட்டு பிரிந்து போன
சிறு குறைகள் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மறைந்து எல்லாவற்றிலும் வெற்றியை மட்டும் தருகின்ற அற்புதமான நல்ல நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு மிக சிறப்பான நாளாகும். ஏனைய முன்பு சொன்ன அத்தனை பேருக்கும் கருப்பு ஆடைகளை, அதாவது இந்த நிறுவனத்திற்கு கருப்பு ஆடைகள் தான் யூனிஃபார்ம் என்று சொல்வார்கள். வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் எல்லாம் அநேகமாக பயன்படுத்தும் பிரதானமான முக்கியமான அந்த ஆடை உடுத்துவர்களுக்கு அற்புதமான நல்ல நாள். இப்படி ஒவ்வொரு ஆலயத்திலும் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று சனீஸ்வர பகவானை வணங்கி நாளைக்கு நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் வழிபடும் பொழுது அவரவர்கள் மனசாட்சிக்கு தகுந்தது போல தனக்கு என்ன தோன்றுமோ அதை நியாயமாக, நீதியாக, நல்ல நீதி கிடைக்க செய்து, நல்ல நீதிபதி, நல்ல வழக்கறிஞர், உயர்ந்த சிறந்த பதவியிலே பெரும் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வெற்றி பெயரை சுட்டி கொண்டு வரும் நாள். நாளைக்கு நீங்கள் செய்ததை எந்த நிமிஷத்திலும் 1க்கு 10ஆக திருப்பி கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள். எள்முடிச்சுது தீபம் ஏற்றுவதும், நல்ல எண்ணெயிலே, கிண்ணத்திலே, கடாயிலே, இரும்பு சட்டியிலே நல்லெண்ணெயை பார்த்து, முகத்தை பார்த்து நிறைய திரியம்பகம் விஜாமகே என்கின்ற மந்திரத்தை ஓதி அகண்ட தீபமாக ஆலயத்தில் அனுமதி பெற்று இல்லது உங்களது இல்லங்களிலே மாடிகளை வைத்து வழிபட்டால் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு அவஸ்தைப்படுகின்றவர்கள், ஒன்று மாற்றி ஒன்று நோய் வருகின்ற குடும்பங்களுக்கு அதுபோல் இல்லாமல் குழந்தைகள், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் நன்மை தருகின்ற நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடையதே. அருளாளா, அருணாச்சலா.